என்னைய அநியாயமா இருக்கு. உங்க கம்ப்யூட்டர் அறகுறையா வேலை செய்யற மாதிரி தெரியுதே. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எப்படி அவங்களை இந்த ரூமை விட்டு வெளியில அனுப்புறது தெரியலையே. எதுக்கு எடுத்தாலும் பெரிய ரோசக்கார மாதிரி பேசுவானே இவன். ஏன் வீட்டுக்குள்ளார வந்துட்டு என்னையே டென்ஷன் செய்யுதான் இவன். உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்னையே கேட்க நீ அந்த கதவுல காது வச்சு என்ன பேசுதாங்கன்னு கேளு. ஐயா, யாராச்சும் பார்த்துட்டா? யாரும் பார்க்காம நான் பார்த்துக்கிறது, நீ ஒட்டு கேளுன்னா கேளு கேளு. ஏண்டா இவ்ளோ கோவமா இருக்க? கோவமா இல்ல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படி அந்த பாண்டியம்மாவை பிடிச்சாவன. இன்னைக்கு ராத்திரி தப்புச்சுன்னா இனி நாம அதை பிடிக்கவே முடியாதுன்னு ஏதோ மனசு சொல்லுது. அது கனிக்கு பண்ண பிரச்சனைக்கு அதை என் கையாலேயே அப்படி குத்தி குத்தி கொல்லணும்ல. என் கையால கொல்லணும். ஓகே ஓகே, இப்ப எதுவும் பேசாத. சரி, நீ கொஞ்ச நேரம் படு, ரிலாக்ஸ் ஆகு. என்னால ரிலாக்ஸ்லாம் ஆக முடியாதுல அதை பிடிக்கிற வரைக்கும். நீ வேணா படு. அது எப்படி? நீ முழிச்சிட்டு இருக்கிறப்போ என்னால மட்டும் தூங்க முடியுமா? சரி, ஒண்ணு பண்ணலாமா? ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு பாட்டு பாடலாமா? இல்லை, இருக்கிற டென்ஷன்ல இது வேறயா? தூங்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல. வேணா நீ பாடு. நானா? என்ன பாடலாம்? உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, அருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா. நீ இப்ப பாடுறியா? இல்லை, எதுக்கு என்னைய பாட சொல்லி இன்னும் என்னைய டென்ஷன் படுத்துற? சரி, ஏதோ ஒண்ணு பாடு. டென்ஷன்லாம் படுத்தல, உன்ன டென்ஷனை குறைக்கிறேன். கமான், நீ ஒரு பாட்டு பாடிப்போ. பாரு, இப்ப நான் இருக்கிற மனநிலைக்கு எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் வர. அப்புறம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. சரி, ஏதோ ஒண்ணுடா. நீ இப்ப பாட போறியா இல்லையா? பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா, சபை தன்னை திருச்சபை தன்னை உருவாக்கி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா.